ஹாய் எவ்ரிவன். டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளைகோலைசிஸ். இந்த வேர்டு எங்காச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்களுக்கு அப்படின்னா என்ன, இது எதனால் நடக்குது அப்படின்னு நிறையா டவுட்ஸ் வரலாம். ஃபஸ்ட்டு கிளைகோலிசிஸ் எங்கே நடக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதுக்கு ஒரு சில சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்தது, அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதில் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு என்னது அப்படின்னா கிளைகோலிசிஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டு பிரேக் டவுன் ஆகி குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி நமக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ப்ராசஸ் தான் கிளைகோலிசிஸ். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குளுக்கோஸ் ஆக்சிடேஷனுக்கு போய் நமக்கு பைருவேட் ஆர் லாக்டேட்டை கொடுக்கும். அப்படி கொடுக்குறப்ப நமக்கு சில ஏடிபிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஏடிபிஸ் நத்திங் பட் எனர்ஜி, அதாவது அடினோசின் ட்ரைபாஸ்பேட். இது லொக்கேஷன், இந்த பாத்வே எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சைட்டோசோமல் ஃப்ராக்ஷன் ஆஃப் செல்லில் தான் நடக்குது. இதனோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஆரோபிக்கில் நடக்கும்போது பைருவேட்டை கொடுக்கும், அதே அனரோபிக்கில் நடக்கிறப்ப லாக்டேட்டை கொடுக்கும். ஆரோபிக்கில் என்ன நடக்கும், ஆரோபிக்னா வித் த பிரசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இல்லையா, இங்கே நமக்கு அதிகமான ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். எதை விட அப்படின்னா அனரோபிக்கை விட. இப்போ இந்த பாத்வே வித்தவுட் ஆக்சிஜன் கூட, ஆக்சிஜன் இல்லாமையே கூட இது நடக்கும், ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் அனரோபிக் பாத்வே. ஆனால் சில செல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாத்வே மூலயமா நமக்கு ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா இருந்துச்சுன்னா தான் நமக்கு இதுக்கு அடுத்த வர ஸ்டெப்ஸ், அதாவது கிரிப் சைக்கிள் நடக்கும். இப்போ எரித்ரோசைட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் இருக்காது. அப்போ நமக்கு இங்கே கிளைகாலிசிஸ் பாத்வே தான் நடக்கும். இது ரொம்ப எசென்சியலான ப்ராசஸ். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் நமக்கு சிந்தசிஸ் ஆஃப் எனர்ஜியை சின்சஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் ஆஃப் கிளைகாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவரால் வியூ பார்த்தலாம். மொத்தமாக இதில் இந்த ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகுது இல்லைங்களா, அதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு பண்ணோம்னா தான் நமக்கு கடைசியில் ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி தான் செல்ஸ்லையும் ஃபஸ்ட்டு நம்ம எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு நடக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்ப்ளிட்டிங், அது ஸ்ப்ளிட் ஆகிற ப்ராசஸ் நெக்ஸ்ட்டு நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஜென்ரேஷன் ஃபேஸ், இங்கே தான் ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணும். இப்படின்னு 3 ஃபேஸ் நடக்குது எங்கே அப்படின்னா கிளைகாலிசிஸில். இது ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்குறப்ப நமக்கு புரியும். இதுதான் கிளைகாலிசிஸ் பாத்வே. இந்த பாத்வேக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு சில டேர்ம்ஸ் தெரியணும். சில என்சைம்ஸில் எந்த மாதிரி வந்திருந்தால் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் அங்கே டேக்ஸ் பிளேஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தா ஈஸியாக நமக்கு இந்த சைக்கிள் புரியும். ஃபஸ்ட்டு டேர்ம் கைனேஸ். எந்தெந்த என்சைம்ஸ்லாம் கைனேஸ் அப்படின்னு வந்திருக்கோ அந்த என்சைம் எதில் இன்வால்வ் ஆகும்னா, ஒன்று அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் ஆர் ரிமூவல் ஆஃப் பாஸ்பேட்டில் இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட் டேர்ம் மியூட்டேஸ். மியூட்டேஸ் நடந்துச்சு அப்படின்னாவே அங்கே ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடக்குது. ஐசோமெரிசம் மாதிரி ஃபஸ்ட்டு கார்பன் செகண்ட் கார்பனாவோ இல்லை செகண்ட் கார்பனில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் தேர்ட் கார்பன் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது, இன்டர்சேஞ்ச் ஆகிறது இங்கே நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆல்டோலேஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஸ்ப்ளிட்டிங் தான் நடக்கும் அந்த என்சைமில். இது அதுக்கப்புறம் டீஹைட்ரோஜினேஸ்னு என்ன அர்த்தம், ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் அங்கே நடக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இதே தான் மோஸ்ட்லி வரும். டீஹைட்ரோடேஸ்னால் ரிமூவல் ஆஃப் வாட்டர். இந்த மாதிரி சில டேர்ம்ஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம ஈஸியாக இந்த சைக்கிளை படிச்சிடலாம். ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா, நான் சாப்பிடக்கூடிய ஃபுட் என்ன ஆகும், பிரேக் டவுன் ஆகிட்டு குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த குளுக்கோஸ் என்ன ஆகும், சைட்டோசோலுக்கு என்டர் ஆனதும் நமக்கு கிளைகோலிசிஸ் பாத்வேல என்டர் ஆகும். இந்த கிளைகோலிசிஸ் பாத்வே ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, குளுக்கோஸ் அங்கே என்ன என்சைம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா ஹெக்ஸோகைனேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த கைனேஸ்னாவே என்ன சொன்னேன், ஒன்று பாஸ்பேட் அடிஷன் ஆகும், இன்னும் ரிமூவ் ஆகும்னு சொன்னேன்னா, அப்போ இந்த குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆயிருக்கு, ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகிருக்கு. அப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸுன்ட்டு, இந்த ஃபஸ்ட்டு 5 ஸ்டெப்ஸில் தான் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ். அதாவது நம்ம கொடுக்குற ஏடிபி ஏடிபியாக கன்வெர்ட் ஆகுது. இந்த ஏடிபின்னு என்ன அர்த்தம், அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஏடிபினா அடினோசின் டைபாஸ்பேட். அப்போ இங்கே ஒரு பாஸ்பேட்டு லாஸ் ஆகிருக்கு, ஒரு ஏடிபியை இது டொனேட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அப்போ இங்கே குறைஞ்ச பாஸ்பேட் இங்கே ஆட் ஆகுது. குளுக்கோஸில் 6th பொசிஷனில் ஆட் ஆகிருக்கு. அதாவது இங்கே பாருங்கள், இதுதான் குளுக்கோஸோடைய ஸ்ட்ரக்சர். இதில் 6th பொசிஷனில் நமக்கு இங்கிருந்து வந்த பாஸ்பேட் ஆட் ஆகிருக்கு. இப்போ இது என்னவா கன்வெர்ட் ஆயிடுச்சு, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன என்சைம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போ குளுக்கோ மியூட்டேஸ். மியூட்டேஷன் என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு ஐசோமெரைசேஷன் இல்லைனா ஏதாவது சேஞ்சஸ் நடக்கிறது அந்த இதில். அப்போ குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. குளுக்கோஸில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும், ஆல்டிகைட் இருக்கும். ஃப்ரக்டோஸில் கீட்டோ குரூப் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு கார்பன்லையும் செகண்ட் கார்பன்லையும் இந்த சேஞ்சஸ் நடக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆல்டிகைட் குரூப் இங்கே வரப்போ நமக்கு கீட்டோனா கன்வெர்ட் ஆகிருக்கு. பாருங்களேன், இங்கே CH2 இங்கே இருக்க ஹெச் மேலே போயிடுச்சு, இங்கே OHஆ மாறிடுச்சு, இங்கே டபுள் பாண்ட் ஓவாக மாறிடுச்சு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக. இப்போ குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் என்னவா மாறிடுச்சு, ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன என்சைம் வருதுன்னா பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ். இங்கேயும் பாருங்கள் கைனேஸ்னு என்ன அர்த்தம், அடிஷன் ஆர் ரிமூவல் ஆஃப் பாஸ்பேட். அப்போ இங்கே நம்ம ஒரு ஏடிபியாக டொனேட் பண்ணுறோம், அந்த ஏடிபி என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு, ஏடிபியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கேயும் ஏதோ ஒரு பாஸ்பேட் ரிலீஸ் ஆகிருக்கு, அந்த பாஸ்பேட் போய் எங்காவது அட்டாச் ஆக போகுது. இப்போ ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட்டா இது என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு, ஃப்ரக்டோஸ் 16 டைபாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே எக்ஸ்ட்ராவே என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு பொசிஷனில் பாஸ்பேட் அட்டாச் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த கீட்டோன் குரூப்பில்
இங்கே ஓ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓவில் போயிட்டு பாஸ்பேட் அட்டாச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா ஆல்டோலேஸ். நம்ம செகண்ட் ஃபேஸ் ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, ஸ்ப்ளிட்டிங் ஃபேஸ்னு. அங்கே என்ன என்சைம் ஆட் ஆகுதுன்னா ஆல்டோலேஸ் என்சைம் ஆட் ஆகுது. இப்போ ஸ்ப்ளிட் ஆகுது. ஃப்ரக்டோஸ் 1,6 டை பாஸ்பேட் என்னவா கன்வெர்ட் ஆகுதுன்னா கிளிசரால்டிகேட் 3 பாஸ்பேட் அண்ட் டை ஹைட்ராக்சி அசிட்டோன் பாஸ்பேட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸ்ப்ளிட்டிங்னு என்ன அர்த்தம்? பிரேக்கிங் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் கார்பன்லேயோ ஃபோர்த்து கார்பன்லேயோ பிரேக்கிங் நடக்கிறதுனால இது 2 காம்பவுண்டாக பிரியுது. இப்படி பிரேக் ஆகிறப்ப இந்த செகண்டு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுதுங்களா, இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுது. அப்போ இங்கே என்ன ஆயிரும், CH2 வேலன்சி வந்து கரெக்ட் ஆயிரும். ஆனால் இங்கே வேலன்சி கம்மியாக இருக்கும்ல, அதனால் நீங்கள் டபுள் பாண்டாக மாற்றிக்கணும் இந்த ஓவை. அதுதான் இங்கே இருக்க பாருங்க, இங்கே டபுள் பாண்டாக மாற்றிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இங்கே ஆட் ஆயிருக்கும். இப்படி நமக்கு 2 காம்பவுண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இந்த காம்பவுண்ட்டு எதுவும் கிடையாது. இந்த காம்பவுண்ட் தான் ஃபர்தரான ஸ்டெப்ஸ்குள்ளே இன்வால்வ் ஆகும். glyceraldehyde 3 phosphate. Glyceraldehyde 3 phosphate by the enzyme triose phosphate dehydrogenase. Dehydrogenase என்ன அர்த்தம்? ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். அதுவும் எங்கே ரிமூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு கார்பனில் ரிமூவ் ஆகுது. அப்போ நமக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? 1,3 பைபாஸ்போகிளிசரேட். அது இல்லாமல் இங்கே வேறு கோஎன்சைம் ஆட் ஆயிருக்கு. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா NAD. NAD என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு? NADHஆக கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்போ இங்கே வந்து நமக்கு ரிமூவ் ஆகக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் இங்கே போய் அட்டாச் ஆகி நமக்கு NADHஆக கன்வெர்ட் ஆயிருக்கு. அது இல்லாமல் ட்ரையோஸ் பாஸ்பேட்லேயே அடிஷன் ஆஃப் பாஸ்பேட் இங்கே நடக்குது. பாஸ்பேட் எங்கே ஆட் ஆயிருக்கு? ஃபஸ்ட்டு கார்பனில் ஆட் ஆயிருக்கு. அதனால் 1,3 பைபாஸ்போகிளிசரேட் ஃபஸ்ட்டு கார்பனில் இங்கே ஆட் ஆயிருக்கு. அப்புறம் இங்கே எப்படி ஆக்சிஜன் வந்துருக்குன்னு தெரியுதுங்களா? வாட்டரில் இருந்து ஒரு ஆக்சிஜன் இங்கே டிரான்ஸ்போர்ட் ஆயிருக்கு. அதனால இங்கே ஆக்சிஜன் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 1,3 பைபாஸ்போகிளிசரேட் பாஸ்போகிளிசரோ கைனேஸ் என்சைம்னால 3 பாஸ்போகிளிசரேட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. கைனேஸ்னு என்ன அர்த்தம்? ரிமூவல் ஆஃப் அடிஷன் ஆஃப் பாஸ்பேட். இந்த இடத்துல பாஸ்பேட் ரிமூவ் ஆயிருக்கு. டிஃப்ரென்ஸ் தெரியுதா? 1,3 பை பாஸ்பேட், இங்கே 3 பாஸ்பேட். அப்போ ஃபஸ்ட்டு கார்பனில் இருக்கக்கூடிய பாஸ்பேட் இங்கே ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ பாஸ்பேட் ரிமூவ் ஆன பாஸ்பேட் எங்கே போயிருக்கும்? ADPயை ATPயாக கன்வெர்ட் பண்ண போயிருக்கும். அப்போ இங்கே நமக்கு ஒரு ATP ப்ரொடியூஸ் ஆயிருக்கு, எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு 3 பாஸ்பேட் 2 பாஸ்போகிளிசரேட்டாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? பை த என்சைம் பாஸ்போகிளிசரோ மியூட்டேஸ். மியூட்டேஸ்னால் என்ன அர்த்தம்? பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்குது. 3ல் இருந்த பாஸ்பேட் 2க்கு போயிடுச்சு. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் பொசிஷனில் இருக்க பாஸ்பேட் இங்கே செகண்ட் பொசிஷனுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டெப் நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு எனோலேஸ். எனோலேஸ்க்கு இன்னொரு பேர் டீஹைட்ரோடேஸ். டீஹைட்ரோடேஸ்னு என்ன அர்த்தம்? ரிமூவல் ஆஃப் வாட்டர். இப்போ வாட்டர் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா செகண்ட் கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் தேர்ட் கார்பனில் இருக்கக்கூடிய OH இந்த ரெண்டும் சேர்ந்து வாட்டராக நமக்கு ரிமூவ் ஆகுது. அப்படி ரிமூவ் ஆகிறப்ப பாஸ்போயினால் பைருவேட் ஃபார்ம் ஆகுது. இங்கே இந்த ரெண்டும் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா கார்பனோட வேலன்சியை நம்ம ஃபில் பண்ணணும் இல்லையா? 4ல் கார்பனோட வேலன்சி. அதனால இங்கே டபுள் பாண்டை நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக பைருவேட் கைனேஸ் என்சைம் ஆட் ஆகுது. ரிமூவல் ஆஃப் பாஸ்பேட் நடக்குது. அப்போ இங்கே நமக்கு ஒரு ATP ஜென்ரேட் ஆகுது. எங்கே நமக்கு இங்கே பாஸ்பேட் இருக்குது? செகண்ட் கார்பனில் மட்டும்தான் பாஸ்பேட் இருக்குது. இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். கடைசியாக பைருவேட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுதான் இந்த ஹோல் ப்ராசஸ். இந்த ஹோல் ப்ராசஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம NADH ப்ரொடியூஸ் ஆச்சுல, அதுலேருந்து ஒரு 6 ATP ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மறுபடியும் 2 ATPஸாக தனித்தனியாக ப்ரொடியூஸ் ஆனது. நமக்கு மொத்தமாக ப்ரொடியூஸ் ஆனது 10 ATP. ஆனால் நமக்கு வந்து எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸில் நம்ம 2 ATPயை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டிருக்கோம். அதனால் அதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 8 ATP மொத்தமாக ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. எதில் அப்படின்னா கிளைகோலிசிஸில். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கிரெப் சைக்கிள் பற்றி பார்க்கலாம்.